நம்ம வந்து தம் அடிக்கிறோம் தண்ணி அடிக்கிறோம் அதுதான் கெடுதல் நினச்சிருந்தேன். நான் இதுவும் பண்ணக்கூடாதுன்னா நான் அடுத்த படத்துல பண்ணல சார். ஏன் அவரை டார்ச்சர் பண்ணுறீங்க? அவர் கொஞ்ச நாள் ஜாலியாக படம் பண்ணலாம். எல்லா படத்துலையும் அப்படி ஒரு தேவை இருக்கா அப்படிங்கிறதான் சார். எல்லா படத்துலையும் சட்டையை கழட்டிட்டு நிற்க முடியாது சார். சார் ஆல்ரெடி லவ் சீன் ஒழுங்கா வைக்கலன்னு நயன்தாரா கொலை வெறில் இருக்கு. இந்த கேள்வியை கேட்டு எனக்கும் 2 ஹீரோனுக்கும் சீனே இல்லை படத்தில். அதனால என்னத்த பேசுறது, நான் பல்கேரியா கூட என்னை விட்டு போயிட்டாங்க. அவன் தான் சீனே இல்லைன்றான் அவங்களோட. அப்புறம் எப்படி சண்டை வந்துச்சுங்கிறத எழுதுறாங்க தெரியல. சத்தியமா எங்க ஸ்பாட்டுக்கு தமன்னா வந்ததே கிடையாது சார். இன்னொரு ஒரு லுக் ஒன்று இருக்குது சார். அதில் வரது வந்து அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். நிச்சயமாக இன்னொரு பரிமாணம் வந்து இந்த படத்தில் இருக்குது. அது படத்தோட பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்றுறது. ஸ்க்ரீன் பிளே விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக வேண்டாம்னு பார்க்குறேன் இப்போ அதை பற்றி பேசும்போது சார். இந்த சீசனில் சார் பட் இது வரைக்கும் சொல்லாத இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம். எல்லாமே ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸில் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இப்போது வெங்கட் பிரபு அவர்களோட சேர்ந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஃபிலிமில் நானும் இருந்தேன்னா என்ன மாதிரி கதை சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து நம்பிக்கை கொடுத்துச்சு. அந்த விஷயம் இப்போது அவ்வளோ பாசிபிலிட்டிஸ், இவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியும், இது வரைக்கும் பார்த்தது ரிலீஸ் ஆனது அல்லாது இன்னும் இவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அதை வச்சு தான் அந்த படம் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இது வரைக்கும் வந்த படங்கள்லேருந்து மாறுபட்ட ஒரு விஷயம் நிச்சயமாக அதில் இருக்குங்க சார். பேய் படம் தான் மாஸ், அதனால தான் மாஸ்ன்னு டைட்டிலா இல்லை படத்தில் நீங்கள் பேய்ங்கிற மாஸ்கோட வரீங்களா இல்லை மாஸ்லா மணி சார்? மாஸ்லா மணி மாஸ் ஆயிட்டேன் சார். சார் அப்புறம் அந்த குழந்தைங்க அவங்க படத்தை விரும்புகிறாங்க, அதனால சிகரெட் தண்ணீர் தான் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயம். நீங்கள் உங்கள் போன படத்தை இந்த பழுப்பு யூஸ் பண்ணீங்க வாயில. நான் கூட ட்ரை பண்ணேன், எனக்கு நிறைய ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இந்த ஊத்து முன்னாடி காது முறையை பயன்படுத்துவாங்க, ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லி தான் அப்புறம் பட்ஸ்லாம் வாங்க. ஆனால் இதை வச்சு நீங்கள் இந்த குழந்தைங்களை பாதிக்காது. இது படத்துக்காக பண்ண ஒரு விஷயம் சார். இது வந்து நம்ம வந்து தம் அடிக்கிறோம் தண்ணி அடிக்கிறோம் அதுதான் கெடுதல் நினச்சிருந்தேன். நான் இதுவும் பண்ணக்கூடாதுன்னா நான் அடுத்த படத்துல பண்ணல சார். இல்லை இது வேம்பயர் ஃபிலிம்லாம் கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு கிமிக் தான் காட்டியிருக்கேன். இதில் சுரேஷ் சாரை எப்படி அவங்க ஃபேன்ஸ் பார்க்கணும், மக்கள் பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் சுரேஷ் சாரை காட்டியிருக்கேன். கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒர்க்காலியா அப்படிங்கிறத நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லணும். அதான் பண்ணிட்டாரு அவர் ஆல்ரெடி எல்லா படத்துலையும் நிறைய படத்தில் பண்ணிட்டார். ஏன் அவரை டார்ச்சர் பண்ணுறீங்க? அவர் கொஞ்ச நாள் ஜாலியாக படம் பண்ணலாம் சார். உடலை வருத்திட்டு 6 பேக் வச்சு தான் படம் ஓடுமா சார்? எல்லா ஆக்டர்ஸும் அதுதான் பண்ணுமா? இதில் பாருங்கள், இதில் எடுத்துக்கிற முயற்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு படமும் வந்து அப்படி தான் சார் செலக்ட் பண்ணுறோம். ஒரு படமும் வந்து இதில் உடம்பை வருத்திக்க முடியுமா, அப்போ இந்த கதையை டிக் பண்ணலாம் அப்படின்னு பண்ண முடியாது. ஒரு படத்தில் என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுறோம். எல்லா படத்துலையும் வந்து உடம்பை காமிக்கணும் வருத்திக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கா அப்படிங்கிறதான். அப்படி தேவை இருந்ததுன்னா அதுலேருந்து விலகி போகிறது கிடையாது, அதுலேருந்து கூச்சப்பட போகிறது கிடையாது. அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு அப்படி தேவைன்னா அது பண்ண போகிறோம். மாற்றானுக்கு அது தேவைப்பட்டுச்சு பண்ணோம், 7ஆம் அறிவுக்கு அப்படி தேவைப்பட்டுச்சு பண்ணோம், வாரணம் ஆயிரமுக்கு வந்து அப்படி தேவைப்பட்டுச்சு பண்ணோம். ஸோ எல்லா படத்துலையும் அப்படி ஒரு தேவை இருக்கா அப்படிங்கிறதான் சார். எல்லா படத்துலையும் சட்டையை கழட்டிட்டு நிற்க முடியாது சார். இல்லை ஒரு 6 விரல் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு 6 விரல் கிடையாது, எனக்கு 5 விரல் தான் இருக்கு. எவ்வளோ அது எப்படி சார் எப்படி உங்களால் மட்டும் முடியுது சார்? சொல்லுங்க. நயன்தாரா பேயா சார்? ஆல்ரெடி லவ் சீன் ஒழுங்கா வைக்கலன்னு நயன்தாரா கொலை வெறில் இருக்கு. இந்த கேள்வியை கேட்டு இல்லை நயன்தாரா பேயெல்லாம் கிடையாது. நான் 8 பேயும் கிடையாது.
இல்லையே, நாங்கள் தான் பேய் மாதிரி வேலை செஞ்சோம். இல்லை நீங்கள் படம் பாருங்களேன், உங்களுக்கு அது எவ்வளோ பெயின் ஃபுல் படம் என்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட கணக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது அந்த மாதிரி இல்லை, நீங்கள் பாருங்கள் பார்த்து. ரத்த காட்டு மேப்பு அவர் எங்களுக்கே கொஞ்சம் பயம். அதான் அதெல்லாம் ரத்த காட்டுலாம் கிடையாது சார் இந்த படத்தில். அதெல்லாம் ரத்த காட்டுலாம் இல்லை. ரத்த காட்டாரி, குட்டி சாத்தான், வேறு மோகினி பிசாசு அதெல்லாம் எதுவும் கிடையாது இந்த படத்தில். இது வந்து மாசிலாமணி தான் அவர் பேர், கேரக்டர் நேம் மாசிலாமணி. அதை செல்லமாக மாசுன்னு கூப்பிடுவாங்க. மாசே நல்லா இருக்கேன்னு டைட்டில் வச்சுட்டான். ஏன்னா மாசிலாமணின்னு இருக்குன்னு ஒரு படம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி, அது மாசில் வரல, ஸோ அதனால் மாஸ் இல்லை மாஸ். அப்போ மாசிலாமணியோட ஷார்ட் ஃபார்ம் தான் மாஸ். எனக்கும் 2 ஹீரோனுக்கும் சீனே இல்லை படத்தில், அதனால என்னத்த பேசுறது. நான் பல்கேரியா கூட என்னை விட்டு போயிட்டாங்க. பிரேம்ஜிக்கு நயன்தாராக்கு தானே, அவன் தான் சீனே இல்லைன்றான் அவங்களோட. அப்புறம் எப்படி சண்டை வந்துச்சுங்கிறது எழுதுறாங்க தெரியல. இன்னைக்கு ட்விட்டரில் ஒரு நியூஸ் வந்துச்சு, தமன்னா வந்து ஐட்டம் நம்பர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. எங்கேருந்து தான் இப்படி கலர் கலராக பிடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துச்சு, ஓகே அப்படின்னு சொல்லி. சத்தியமா எங்க ஸ்பாட்டுக்கு தமன்னா வந்ததே கிடையாது சார். இல்லை சி, சத்தியமா அதை நான் ஒன்றுமே சொல்லல சார். சார் சூப்பர் சார், தேங்க்யூ. இல்லை சி, நான் ஜாலியாக தான் நானும் சொல்கிறேன். நான் தமன்னான்னு போட்டாங்களா? ஆமாம், இல்லை அது ஒரு சாங் நாங்கள் ட்ரை பண்ணோம் படத்தில் போடுறதுக்கு. ஈவன் ஒரு கம்போஸ் பண்ணி தமன் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி ஒரு சாங் வந்து நாங்கள் செகண்ட் ஹாஃபில் வர்றதுக்கு ஒரு சாங் ரெடி பண்ணி பண்ணோம். பட் ஆனால் வந்து அது அந்த ஃப்ளோ ஆஃப் த ஃபிலிம் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்லோ ஆகுச்சு. அதனால் வந்து அந்த பாட்டை இந்த படத்தில் நாங்கள் யூஸ் பண்ண முடியல. ஒரு நல்ல சாங் தான் அது. அது கரெக்டாக இந்த இடத்துல அமையலை எங்களுக்கு பண்ணுறதுக்கு. அது கண்டிப்பாக அடுத்த படத்தில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அந்த சாங்கை. ஆல்ரெடி ஞானவேல் சார் சொல்லிட்டாரு, நான் அடுத்த படத்தில் இந்த சாங் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து கண்டிப்பாக அடுத்த படத்தில் நாங்களே யூஸ் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன்.